நம்ம வீட்டில் உபயோகத்துக்கு வச்சுருக்கிற செம்பு பாத்திரங்களில் களிம்பு, அதாவது அழுக்கு மூடி மங்கலாக இருக்கும். நாள்பட்டதாக இருந்தால் பாசி பிடிச்சி பச்சை நிறமாகவே ஆயிரும். அதை சுத்தம் செய்ய புளியை வச்சு விளக்குவாங்க. புளி செம்பு பாத்திரத்தில் பட்ட மாத்திரத்திலேயே அழுக்கு போகிறதோட செம்பும் தங்கம் போல் மின்னும். அதே போல் நம்முடைய அறிவை அறியாமைங்கிற அழுக்கு மூடி இருக்கு. யார் உள்ளன்போட திருச்செந்தூருக்கு போயோ அல்லது இருந்த இடத்துல இருந்தோ செந்திலாண்டவான்னு மனமுருகி வழிபடுறாங்களோ அவங்க மேலே முருகனுடைய கடைக்கண் பார்வை படுமா. அது பட்ட உடனேயே, புளி பட்ட உடனே செம்பு பாத்திரம் அழுக்கு போகிறதோட தங்கம் போலவும் மின்னுச்சோ, அதே போல் அறியாமை போகிறதோட முருகன் அருளோட ஒன்றுபடும் அனுபூதி நிலையும் கிடைக்குமா. இதை ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும்னு திருவேளைக்காரன் வகுப்பில் அருணகிரிநாதர் நமக்கு அருளி செய்கிறார். நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் இந்த அறியாமை தான். அது அவருடைய கடைக்கண் பார்த்த மாத்திரத்திலேயே போகுதுன்னா இதை வேற என்னன்னு சொல்றது. 12 கண் வச்சிருக்கார் கருணாமூர்த்தி, பார்க்காம விட்டுருவாரா? அப்படியே விட்டாலும் நாம் அவரை விடாம கெட்டியா பிடிச்சு, செந்திலாண்டவா உன்னை விட்டா எனக்கு வேற வழியே இல்லைன்னு அவர்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதான்.